Friends, Bank Nifty oda 1 hour chart support trend line support. So previous video la na mention pannirpen. So adutha trend line support adutha ulla current ah irukra trend line plus support. So market nalla oru buyers volume oda mela pochu, adukapra volume illama அங்கே நின்றுச்சு. ஸோ செல்லர்ஸ் வந்து மறுபடியும் கீழே கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு புல் பேக் அப்புறம் மேலே போகுதா, இல்லைனா அவங்க மறுபடியும் அந்த சப்போர்ட்டில் வந்துட்டு மேலே போகிறாங்களா, இல்லை கீழே ஏதாவது கேப் டவுன் ஆகி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. 5 minutes சார்ட்டு நேற்று ரெசிஸ்டன்ட்லேயே ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ட்ரெண்டாக மேலே போன மார்க்கெட்டு. ஸோ அந்த ப்ரீவியஸ் புல் பேக் லெவல் கிட்ட போய் அங்கேருந்து நல்லாவே மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதே ரெசிஸ்டன்ட்டில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இன்றைக்கான ஹையோட ரெசிஸ்டன்ட் லெவலை மறுபடியும் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த இடத்துல 2 புல் பேக் லெவல் இருந்தது, அந்த லெவலை வந்து ரீச் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து கீழே லோயர் லோ வச்சுட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கட் ஆகி இதே கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸில் அவங்க கீழே போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் மேலே கட் பண்ணாங்கன்னா நாளைக்கு அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 50,500 கால் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனே நேற்று எஸ்டர்டே கிட்டே இருந்து தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகி நல்ல ஒரு மேலே போய் அங்கேருந்து அழகாக வந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சு. அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மறுபடியும் மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் கிட்ட வந்து மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வீக்கராக தெரியுறாங்க. நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகி அப்படியே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன்ஸான ரெசிஸ்டன்ட் லெவல் நேற்று உள்ளது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை போன மார்க்கெட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த ட்ரெண்டோட மார்க்கெட் வந்து நேற்று நிறுத்திட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வால்யூமாக ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா நமக்கு அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த சப்போர்ட் லெவலில் இருந்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கீழே வந்துட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருந்த இடத்துல இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போய் அப்படியே நின்றுச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து நாளைக்கு ஓவர் லெவலாக உடைச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல் மேலே போக முடியும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.